அவனுக்கு கேட்டான் பாருங்க, உங்களுக்கு புடிச்ச கெட்ட வார்த்தை என்னது? அது லோகேஷ் சொல்ல மாட்டேன்னு டீசென்ட்டா சொல்லிட்டான். இல்ல எனக்கு சொல்லியே ஆவணும். நீங்க சொல்லுங்க. வார்த்தை சொல்லுங்க. எழுத்து சொல்லுங்கன்ட்டு. சோபன் அந்த கேள்விலாம் என்ட்ட கேட்டாப்லன்னு வச்சுக்கோங்க மொட்டை. அப்படியே நான் அப்படியே இந்த வார்த்தை அப்படியே அப்படியே பச்சையா சொல்லிடலாம் போல இருக்கு. அந்த மொட்டை இன்ட்ரிங்க. இல்ல இவனுங்க தான் அப்புறம் வந்து ட்ரெய்லர்ல வச்சுட்டாங்க. அப்படி வச்சுட்டாங்க. தமிழ் சினிமா எங்கே போகுதுன்னுவானுங்க. அப்புறம் இவனுங்களே பேட் வேர்ட் ஒண்ணு சொல்லி என்ன திட்டுங்களேன். மொட்டை ஒரு வேலை பண்ணுங்க. என்ன தெரியுமா? ஊருக்கே புடிச்ச படம் மொட்டைக்கு பிடிக்காது. ஊரே கழுவி ஊத்தும். மொட்டை சூப்பரா இருக்கணும். என்ன போட்டு பழந்தாங்களே ஒரு இன்டர்வியூல. நான் என்ன அப்சர்வ் பண்ணிருக்கேன்னா, நான் எந்த படத்துக்குலாம் அவன் வந்து இந்த ப்ரீ இன்டர்வியூ வச்சுட்டு பயங்கரமா அந்த டைரக்டர், ஐயோ உங்கள போல டைரக்டர்ல உங்க படத்துக்கு அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த மாதிரி அவன் கேள்வி கேட்டுட்டானோ, வேற வழி இல்லாம அந்த படத்துக்கு ஏதாவது ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லி முட்டு குடுப்பான் படம் ரிலீஸுக்கு அப்புறம். ஆனா அவன் அந்த மாதிரி இப்ப இன்டர்வியூலாம் எதுவும் இது பண்ணலன்னா, சரி ஓகே போட்டு அடிப்போம். அதுல இருக்கிறது நம்ம அறிவாளித்தனத்த இந்த ரிவ்யூ வச்சு நம்ம காட்டிப்போம். அந்த மாதிரி அவன் இது பண்ணிப்பான். இல்ல அப்படிதான் கேட்டான். லோகேஷ் கிட்ட கேட்டான் ஒண்ணு. நீங்க அந்த 360 கம்ப்ளீட் இல்லாம இத்தனை ஷாட் பண்ணிருக்கீங்களா? அவன் நானே கண்டு ஷார்ட் முடிஞ்சே எடுத்து அதை விட்டு 360 இப்படி வரும்போது நீ இப்படி ரிவர்ஸ் பண்ணீங்களே அப்படின்றான். அவனால ஏதோ சமாளிச்சு ஆன்சர் பண்ணிட்டான். இந்த மொட்டை இன்டர்வியூ கூட ஓரளவுக்கு பல்ல கடிச்சு பாத்துருவேன். அபிஷேக் இன்டர்வியூ இருக்கு பாத்தீங்களா? டேய் விட்டுறா என்ன தயவுசெய்து விட்டுறா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். அவன் கையில மைக்க கொடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், அந்த 180 டிகிரில என்ன லென்ஸ வச்சு டேய் என்ன டைரக்டர் ஆக போறியா? போ தயவு செஞ்சு போ. விஜய் முன்னாடி ஸ்டிக்கர்ல இவ்வளவு டீடைலா அப்படின்னு டேய் நான் பிரிக்காம விட்டேன்டா அப்படின்ற மாதிரி அவனை வந்து கரெக்டா விஜய் ஆண்டனி தான் டீல் பண்ணிருப்பான். நான் தான் சொல்றேன், விஜய் ஆண்டனி முன்னாடி உட்காந்தோமா ஐயோட வேலையாடி கண்ணை முடிட்டு கத்துறா நீ பாடுறா நீ பாடிட்டு போறா. இல்ல கபில நீங்க யோசிச்சு பாருங்க, தலைவர்கிட்ட எல்லாம் இன்டர்வியூ வந்தா தள்ளி தாழ்ச்சிருவாரு, காலாச்சு தள்ளிடுவாரு. கலாச்சிருவாரு. ஆமா அப்படியே சார் நீங்க வந்து முள்ளும் மலரும் வந்து ஒண்ணு சொன்னீங்க சார் அப்படின்பா. சரிடா அதுக்கு அப்படி தலைவரை கரெக்டா இன்டர்வியூ எடுத்து யாரு தெரியுமா? உண்மையிலே சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தலைவர் விவேக் தான். விவேக் ஓகே ஓகே அவங்க டிவில விவேக் எடுத்ததுதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா அது ஒரு நேச்சுரலா இருந்தது. அது வந்து ஒரு இன்டர்வியூ இல்ல 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 அவருதான் சிவாஜி கணேசன் தான் அப்படிம்பாரு. சார் நீங்க பண்ணதுல சீக்கிரட் எந்த சீன் சார்? இதான் அப்படிம்பாரு. ஆனா அவரு முன்னாடி அவரை புகழ்ந்து இன்டர்வியூ எடுக்க கூடாதுங்க. அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அது தட்டி விட்டுருவாரு. அப்படின்னு தட்டி விட்டுருவாரு. அவர் புகழ்ந்து அந்த டைம்ல எல்லாம் இன்டர்வியூவே நல்லா பிளான் பண்ணி சூப்பரா கேட்பாங்க கேள்விலாம். இப்ப எல்லாம் இவனுக்கு வந்து நீங்க இப்படி போகும்போது அப்படி கிராஸ் பண்ணி போனாரு எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா அவன் கிராஸ் பண்ணி போனதெல்லாம் கேட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இருக்கும். வந்து நியூஸ் எல்லாம் முன்னாடி எல்லாம் கேள்விப்பட்டெல்லாம் சீனியர் விஷயங்கள்லாம் சொல்லும் போதெல்லாம் ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இன்டர்வியூ தலைவர் கொடுக்க போறாரா, அரசியல் கேள்வி மட்டும் தவிர்த்துருங்க, மீது என்ன வேணா கேட்டுக்க, ஓகே அரசியல் கேள்வி மட்டும் வேண்டான்னு மட்டும் தான் இன்டர்வியூ சொல்லுவார். அந்த 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 சேனல் கிட்டயும் ஒரே விஷயம் தான் சொல்லுவார். ஆனா ஜெயா டிவில இன்டர்வியூல தலைவர் கொடுக்கும்போது நீங்க அங்கேருந்து வருவாருங்க. அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கும், நீங்க பாருங்க. அங்கேருந்து வருவாரு, ஒரு கவனமா பாத்துக்கிட்டே வருவாரு. யார் யாரு என்ன இருக்கிறாங்க நம்மளை. ஏன்னா அவர் சன் டிவிக்குள்ள நுழையும் போது கூட இந்த அளவுக்கு வந்து அவர் கவனமா பார்த்தது இல்ல. ஒரு தயக்கம், ஒரு 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 பதட்டம், அட் தி சேம் டைம் ரொம்ப கவனமா இருக்கிற மாதிரி அங்கேருந்து வருவாரு. ஓகே 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 அப்புறம் எடுத்து அந்த பொக்கே கொடுப்பாங்க, அதை வாங்கி இப்படி வச்சுட்டு அடுத்துதான் பேசுவார். இங்க இன்டர்வியூன்னு வரும்போது இப்படிதான் இருக்கணும். ஆனா இன்னைக்கு யூடியூப் சேனல் ஆளாளுக்கு ஒரு யூடியூப் சேனல், ஏதாவது ஒரு சேனல்ல போய் சேர்ந்துட வேண்டியது, கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட வேண்டியது. அப்புறம் அப்புறம் அவங்க ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது தப்பு இல்ல. ஆனா உங்க யூடியூப் சேனலுக்காக நீங்க உங்க யூடியூப் சேனல்ல வியூஸ்க்காகவும் பணத்துக்காகவும் நீங்க வந்து 2 மணி நேரம் நான் 4 மணி நேரம் கூட இன்டர்வியூ எடுங்க. ஆனா அதுக்காக படத்தை வந்து நீங்க கெடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு? ரெண்டாவது, இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சு முன்னாடியே ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நீ இதெல்லாம் பேசாத, நீ வாயை மூடு, இதை மட்டும் பண்ணு, இதை மட்டும் பேசு போதும். வழக்கம் போல ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல இவா ப்ரோ, ஒரு வழக்கம் போல ஒரு டெம்ப்ளேட் ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல. சார் இந்த நடிகர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார்? இந்த நடிகர் கூட நீங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல சுவாரஸ்யமான விஷயங்கள், இப்ப நான் சொல்ற கேள்விகள் எல்லா இன்டர்வியூலயும் வந்திருக்கும். ஆமா, இல்ல அவங்க நல்ல ஸ்பெசிபிக்கா கூட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியா கேட்பாங்க. எங்க இப்பெல்லாம் எல்லா சேனலும் ஒரே கேள்விதான். நீ திவ்யதர்ஷினியை கொண்டு வந்தாலும் சரி, இல்ல பிரியதர்ஷினியை கொண்டு வந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து இந்த பக்கம் கோபிநாத்தை கொண்டு வந்தாலும் சரி, யார அவங்க எக்ஸைட்டடா பேசுற மாதிரி, தலைவரை பாத்தீங்களே ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்தது, இதான் எல்லா இதுலயும் கேக்குறீங்க. இதை விட பழைய கேள்வி ஒண்ணு இருக்கு, ஒண்ணு கேட்பாங்க. தலைவர் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க, அடுத்து தலையா தளபதியா
அப்படின்னு வைப்பானு. அதை உடைச்சது யார் தெரியுமா? உண்மையிலேயே அந்த கேள்வி இனிமேல் எந்த இன்டர்வியூலுமே கேட்க கூடாதுன்னு சொல்லி உடைச்சது யாருன்னா விஜய் சேதுபதி உடைச்சு விட்டான் ஸ்டேஜ்ல. அது உடைச்சு ஆமா. இது என்னன்னா அஜித் ஃபேன்ஸ் அந்த இன்டர்வியூ பார்க்கணுன்றதுக்காக அந்த கிளிப்பை எடுத்து அவங்க ட்வீட்ல போடணுன்றதுக்காக அவங்கள டெம்ப் பண்ணி அப்படிதான் கேட்கப்பட்ட கேள்வி. அஜித் சார் கூட எப்ப ஒர்க் பண்ண போறீங்கன்னு ஓப்பனா வந்த எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன் பேசினாப்ல கோபிநாத். அதுதான் அந்த கேள்வி எதுக்குன்னா நீங்க அஜித் ஃபேன்ஸ் அதை எடுத்து போடணும்ன்றது தப்புன்னு சொல்ல வரல. ஆனா அதுல ஒரு உள்நோக்கம் இருக்கு. அப்படி சொன்னதுனாலதான் வெளியில சொல்றாப்ல. கரெக்ட், தப்பே கிடையாது. ஆனா இங்க என்ன ஒரு பிரச்சனைனா இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இந்த அடுத்து ஒரு ஆதிக் ரவிச்சந்திர படம் வருதா, நீங்க உங்களுக்கு மைண்ட் எங்க போவோம்? ஏகே ஃபேண்டஸ்டிக் எங்க போவோம்? அடுத்தது எப்படா அடுத்த படம் லோகேஷ் கூட வருமா வராதா? ஆமா கண்டிப்பா ப்ரோ. இப்ப யாரு விதைக்கிறா? டைரக்டர் விதைச்சானா? கிடையாது. அந்த யூடியூப் சேனல். அப்ப அடுத்த படம் எப்ப வரும்? அடுத்த படம் இவரு கூட எப்பனா அப்ப அவன் ஒரு விஷயம் சொல்றான், 3 வருஷமா முன்னாடியே நம்ம படம் பண்ண வேண்டியது, அது தள்ளி போச்சு. அவரு ஒரு பக்கம் பிஸியா இருந்தாரு, நான் ஒரு பக்கம் பிஸியா இருந்தேன், அதனால பண்ண முடியல அப்படின்றது. ஆனா கண்டிப்பா 100% நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்றத கான்பிடென்டா சொல்றாப்ல. எதுக்கு சொன்னாப்ல? ஏன்னா அஜித் ஃபேன்ஸ் யாரும் கோச்சிக்க கூடாது. இல்ல நான் ஒரு சாலிட் என் சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் கண்டிப்பா நான் கதை சொல்லிடுவேன், சார் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அங்க ஒரு பாயிண்ட் ஒண்ணு வைக்கிறான். ஆனா நீங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க இந்த கேள்வி நீங்க வைக்கிறதுனால நீங்க யார் ஒட்டுமொத்த அஜித் ஃபேன்ஸ் மனசுலயும் விதைய வச்சிட்டீங்க. இப்ப அவன் நிலைமை என்ன இருக்கும்னா இந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் 2 படத்தோட அப்டேட் கையில வச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்ச அஜித் ஃபேன்ஸ் அடுத்து இந்த டைரக்டர் கூட பண்ண போறாரு, இந்த டைரக்டர் கூட பண்ண போறாருன்னு 2 படத்தோட அப்டேட் கையில வச்சிருப்பான். அவனா ஆட்டோமேட்டிக்கா 3வது படத்துக்கு அப்டேட் எழுதிடுவான். அது நடக்குதோ நடக்கலையோ இல்ல டிலே ஆகுதுன்னு வச்சீங்களேன், கடுப்பாக போறது ஃபேன்ஸ் தான். உண்மையா இல்லையா? அப்ப இது கோபிநாத்தோட தப்பு, இது லோகேஷ் கனகராஜ் தப்பு இல்ல, இது கோபிநாத்தோட தப்பு. இங்கதான் ஒரே லோகேஷ் 100% பண்றேன் அப்படின்னு சொல்றாப்ல. அது ஏன் ப்ரோ? ஆமா, அஜித் கிட்ட கதை சொல்லிருக்கிறான். ஆரம்பத்துல வந்து பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. சில கதைகள் சொல்லப்பட்டிருக்கலாம், அந்த கதை இன்னும் எடுக்கப்படாமலே இருந்திருக்கலாம். அஜித்தும் மேட்டர் ஒண்ணு கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் இன்டர்வியூல அந்த மொட்டை இன்டர்வியூல வந்து கேட்டாப்ல, அந்த F1 படத்தை வந்து தமிழ்ல ஒண்ணு பண்ண சொல்லிட்டீங்க, அஜித் ஃபேன்ஸ் நிறைய பேர் போட்டீங்க, ஞாபகம் இருக்கா? F1 படத்தை பத்தி டெம்ப்ளேட் ஒண்ணு போட்டீங்க, அதுக்கு அஜித்துக்கு ஆப்டான ஒரு கதை அப்படின்னு, ஞாபகம் இருக்கா? ஆமா ப்ரோ. இங்க எல்லா அஜித் ஃபேன்ஸும் போட்டீங்க. அந்த படம் இங்க தமிழ்ல கரெக்டா தமிழ் சினிமாக்கு ஏத்த படம், சவுத் இந்தியன் மூவிக்கு ஏத்த படம், கமர்ஷியல் அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னும் பாக்கல அந்த F1. ஆனா கார் ரேஸ்னு வரும்போது அஜித் தான் கரெக்டா இருக்கும், வேற யாரும் பண்ண முடியும் தமிழ்ல? ஆமா ப்ரோ, கரெக்ட் தான் ப்ரோ. அப்புறம் என்ன கார் ரேஸுக்கு வச்சு விஜய் வச்ச பண்ண முடியும்? பிரேக்க தூக்கி வாயில கடிச்சிட்டு அதெல்லாம் ப்ரோ ஒயரை கடிச்சிட்டு விடவே மாட்டாரு. அதான் சொல்றேன். அது வந்து காரு பைக்குனாலே அது அஜித்னு செட் ஆகி போயிடுச்சு, அப்படியே விட்டுறணும். அது அவன் முன்னாடி கூட ஏதோ கதை சொல்லி அந்த அட்டம்ப்ட் போயிருக்கு. சோ அவனை பொறுத்த வரைக்கும் அது பாசிபிலிட்டின்னு நம்ம, அதனாலதான் அவன் கான்பிடென்டா பேசுறான். அவ்வளவுதான் சொல்றேன். சிம்பிளா கேட்டாங்க, தலைவர் கமல் விஜய் கூட 2 படம் பண்ணியாச்சு, அடுத்தது அஜித் தானே, அஜித் கூட தானே படம் பண்ணணும், அங்கதானே டாபிக். அப்ப அதான் கேக்குறாப்ல, கரெக்ட். ஆனா இது வந்து என்னன்னா லோகேஷ் கனகராஜ் இன்டர்வியூனால இப்ப இவரு கேட்டாரு, மொட்டை கேட்டாப்ல, மொட்டையா கோபிநாத் தான் கேட்டாப்ல, கரெக்ட், கோபிநாத் கேட்டாப்ல, ஓகே. ஆனா அஜித்னு வரும்போது அவருடைய ஆக்ஷன் சைட நான் வந்து வெளில ரிவீல் பண்ணி காட்டணும் அப்படின்றதுதான் லோகேஷ் கனகராஜோட பாயிண்ட் இருந்து, கரெக்ட். இங்க ரஜினின்னு வரும்போது தலைவர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய அந்த காப்பு, அவரை நான் எப்படி பிரசன்டேஷன் பண்ண போறேன், இது வரைக்கும் எக்ஸ்போஸ் ஆகாத சைடை நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒண்ணு சொல்றான். அப்ப அதே மாதிரி தானே இங்கேயே நடக்கும், அஜித்துக்கும் அதே தானே. அஜித் சைடு இன்னொரு சைடு அந்த ஆக்ஷன், ரா ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அது ரொம்ப பெருசா வெளில எக்ஸ்போஸ் ஆகலையோ இன்னும் எனக்கு. ஆமா, நார்மலும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ரொம்ப அப்படியே ரா கண்டென்ட்டான ஃபைட். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அடிச்சு மண்டை ஒட்ட வாய் ஃபுல்லா ரத்தம், அந்த மாதிரிலாம் ஃபைட் எல்லாம் பெருசா நான் பாக்கல. அந்த மாதிரி ஒரு ஃபைட் சீன்ல புதுசா இருக்கும்ல, ரா கண்டென்ட் டெம்ப்ளேட். எனக்கு தெரிஞ்சு அந்த இன்னொரு படம் ஏதோ கேஜிஎஃப் படத்தோட டைரக்டர் கூட அந்த படம் வேணா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அந்த படத்துல சொல்றாங்க ப்ரோ, கன்ஃபார்மா ப்ரோ? கன்ஃபார்ம் இல்லையா? இது ஹோஸ்ட் ஹேவிங் கனெக்ஷன் இஷ்யூன்னு வருது, பாத்துக்கோங்க. அந்த பஞ்சாயத்து வரதே பேசிட்டு இருக்கோம், வந்துடுறேன். எனக்கு வந்து அர்ச்சனாவோட இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது. விவேக்கோட இன்டர்வியூ, அதுக்கு அடுத்தது ஆமா, ரீசெண்ட் டைம் அவங்களது அது வந்து அவங்க கையில ஸ்கிரிப்டே இல்லாம பண்ணதுன்னு சொன்னாங்க லேட்டரா. அது சூப்பரா ப்ரோ. மகாராஜா டைரக்டர் இருக்காரா ப்ரோ? மகாராஜா டைரக்டர் ப்ரோ. மித்திலன் தானே சொல்றீங்க? ஐயா ஹோஸ்ட் பேசுறது வாய்ஸ் பிரேக் ஆகுது.
வாய்ஸ் பிரேக் ஆகுதா? உங்களுக்கு கரெக்டா இருக்கு. உங்களுக்கு கரெக்டா வெயிட் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே ஓகே. நான் அதான் சொல்றேன். ப்ரோ கேக்குதா ப்ரோ? லோகேஷ் கனகராஜ் அஜித் வந்து நடந்ததுன்னா உண்மையிலேயே வந்து சர்ப்ரைஸான எலிமெண்ட். அது ரொம்ப யூனிக்கா இருக்கும். அது கன்ஃபார்ம். அதுல மாற்று கருத்து கிடையாது. F1 மூவி இல்ல இந்த அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் தான். அப்படிதான் இருக்கும்னு சொன்னாப்புல. F1 மூவி எனக்கு எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. நானும் பார்க்கணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல இன்டர்வியூலயும். ரெண்டாவது ஆக்ஷன் சீன் வேணுங்க. இன்னைக்கு இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் அதானே எதிர்பார்க்கறாங்க. ஆக்ஷன் ஹீரோ கிட்ட இருந்து ஆக்ஷன் தான் எதிர்பார்க்க முடியும். ஆமா ப்ரோ. ஏதோ சொல்ல வந்தாரு. ஏன் ப்ரோ? ஏதோ சொல்ல வந்தீங்க. நடுவுல நான் தான் ப்ரோ போல இருக்கு. மகாராஜா இருக்குல்ல ப்ரோ, படம் இருக்குல்ல ப்ரோ, ஆமா. அந்த மாதிரி கான்செப்ட்ல தலைவர் படம் ஐயா, பண்றாரா? அந்த நான் மகாராஜா படம் வரும்போது director கூட இல்ல மகாராஜா படம் வரும்போது இங்க 2 ரஜினி படம் என்ன திட்டினாங்க. நான் அவங்களதான் தேடிட்டு இருக்கிறேன். கிடைக்கல. நான் அப்பவே சொன்னேன். அந்த படம் வந்து பார்த்து முடிச்ச போது நான் அப்பவே சொன்னேன், டேய் நீ தலைவர்கிட்ட கதை சொல்லியிருக்கிறாங்கடா அப்படின்னு நான் சொன்னேன். இவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. யார தெரியுமா இல்ல ப்ரோ, தூக்கிட்டு கன்ஃபார்மா கார்த்திக் சொல்றாங்க சுப்புராஜ் படம் வருது ப்ரோ. கார்த்திக் கன்ஃபார்மா படம் வருதா ப்ரோ சொல்றாங்க. ப்ரோ நான் சொல்றேன் கேளு ப்ரோ. இந்த ஸ்லோ பேர்னை தான் தேடுறேன். இன்னொரு ஐடி ஸ்லோ பேர்ன் ஞாபகம் இருக்கா? நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? 6 டைரக்டர் பேர் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? 6 டைரக்டரா? 6 டைரக்டர் இந்த ஐடியில இல்ல, இன்னொரு ஐடியில 6 டைரக்டர் வந்து மொத்தமா தலைவர்கிட்ட கதை சொல்லிருக்காங்க. அதுல யார் அவர் டிக் அடிக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனா இவங்க எல்லாம் கதை சொன்னது உண்மை அப்படின்ற ஒரு மேட்டர் வந்து சொல்லியிருந்தோம். ஆனா அதுல மத்த தலைவர் fans சில பேர் என்ன பண்ணிட்டாங்க, 2 டைரக்டர் சேர்த்து போட்டுட்டாங்க. அந்த 2 டைரக்டர் யார சேர்த்தாங்கன்னா கார்த்திக் சுப்புராஜ் லிஸ்ட சேர்த்துட்டாங்க. சரியா? இன்னொன்னு ம். தேசிங் பெரியசாமியை சேர்த்துட்டாங்க. தேசிங் பெரியசாமி ஜெயிலருக்கு முன்னாடி கதை சொன்னாப்புல, புரியுதா? ஆனா ஜெயிலருக்கு அப்புறம் கதை சொன்னவங்க லிஸ்ட் மட்டுமே 6 பேரு. அந்த 6 இப்போ வந்து அதுல மகாராஜா வினோத், படத்தோட டைரக்டர் தலைவர் வந்து கேட்டிருக்காரு. ஜெயிலர் படம் டைம் போது மகாராஜா படத்தோட டைரக்டர் மகாராஜா படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட பேசும்போது அப்பவே அவர் கதை கேட்டாரு. அந்த லிஸ்ட்ல அந்த 6 பேர் லிஸ்ட்ல முதல்ல கதை சொன்னதே இவர்தான். ஆனா அது கன்ஃபார்மா இல்லையான்றது இன்ன வரைக்கும் தெரியாது. அது தலைவர் தான் டிக் அடிக்கணும். என்ன வந்து கட்சா அது இன்னும் இல்ல சில அவரு பேர் பண்ணா நிஜமாலே ரொம்ப நல்லா இருக்கும். அது டிஃபரெண்ட்டா யோசிப்பாரு. பிளஸ் தலைவர் 2 கமர்ஷியல் மாஸ் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் மகாராஜா ஒரு படத்தோட கதை இருக்குல்ல, கொஞ்சம் யோசிச்சு பக் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் அந்த பொண்ணு அந்த கேரக்டர் நீங்க விஜய் சேதுபதி கேரக்டர் எடுத்து பாருங்க. அது தலைவருக்கு ஆப்டான கதைங்க. அந்த ஸ்கிரீன் பிளேவே பயங்கரமா இருக்கும் கபிலன். அது ஆ சூப்பரா யோசிச்சிருப்பான். அதான் அது அது வந்து அது தலைவர் பண்ணும்போது அது வேற மாரி வரும். விஜய் சேதுபதிக்கு அது வேற மாரி எடுத்திருக்காங்க. ஆனா டைரக்டர் இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னான். நான் பல நடிகர்கள் கிட்ட நான் போயிட்டு பல நடிகர்கள்ட்ட நான் கதை சொன்னேன். எல்லாரும் ஸ்கிரீன் பிளேல இது வேணும், அது சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ண சொன்னா, நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன்னு சொல்லி தான் நான் படம் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆளு. சொன்ன மாரி தான் கரெக்ட்டா தான் எடுத்திருந்தான். அந்த படத்துல நீங்க காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. ஆக்சுவலா வந்து ஜீத்து ஜோசப் சொல்லியிருப்பாரு. பாபநாசமே வந்து ஃபர்ஸ்ட் தலைவருக்கு தான் நரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கமல் வந்து பண்ணாரு. ஆ நான் உண்மைய சொல்லவா? ஸ்லோகன் ம். பாபநாசம்லாம் தலைவர் பண்ண வேண்டிய கேரக்டரே கிடையாது. இல்ல கரெக்ட் தான். அதுக்கு லேட்டர் கமல் நல்லாவே பண்ணியிருப்பாரு. ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு இல்ல ஸ்டேஷன்ல வச்சுக்கிட்டு நீ தலைவர் மேல எட்டி கால வச்சு உதைச்சு நீ வேலைய காட்டுவ. இல்ல அதனால தான் கமல் இது பண்ணாரு. பிளஸ் கமலும் அது நல்லா பண்ணியிருப்பாரு. நான் இப்ப அத சொல்ல வரல. பட் அதே பேட்டர்ன்ல எது? இருக்கிறது எது? கமல் நல்லா தான் பண்ணியிருப்பாரு கபிலன் பாபநாசம். மோகன்லால் கூடவா? உங்க கம்பேரிசனுக்கு போக வேணாம். நான் பாபநாசம் பத்தி தான் பேசுறேன். நீங்க அத விடுங்க. ஆ, நான் சொல்ல வரத ஆ. கேளுங்க. நீங்க எங்க போனா நீங்க எங்க சரி சொல்லுங்க. கோத்து விடாதீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆ இல்ல அதே பேட்டர்ன்ல அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல தலைவர் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு யோசிச்சேன். இப்போ இந்த மகாராஜா பார்த்தோனே எனக்கு நான் அப்போ ஃபர்ஸ்ட் யோசிக்கல. இந்த மாதிரி தலைவர் இது பண்ணலான்ட்டு. பட் இந்த ரூமர் வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும்னு தோணுது. ஏன்னா ஜெயிலரும் இதுவும் ரொம்ப கமர்ஷியலா இருக்கும். டக்குன்னு தலைவர் ஒரு படம் முடிச்சுட்டு வந்துரலாம். பிளஸ் இவரும் ரொம்ப டைம் இருக்கு. இவரு நல்லா எழுதியிருப்பாருன்னு கூலி நம்புறேன். படம் ஷூட்டிங் போகும்போது, கூலி படம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே அவர் வந்து அடுத்தது இந்த கம்பெனி புரொடக்ஷன் ஹவுஸுக்குன்னு சொல்லி அவரு ஒரு 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 பேஜ்ல ஒண்ணு ஓடிட்டு இருந்தா, அதுக்கு அவரு டிக் அடிக்கிறது வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஏன்னா, நடுவுல உள்ள புகுந்து கட்டைய போட்டது யார் தெரியுமா? அது முன்னாடியே வர வேண்டியது. அது கன்ஃபார்மே அபிஷியலா வர வேண்டியது. அவரு ஏன் டிலே பண்ண சொன்னாருன்னா, ஜெயிலர் இந்த படம் கூலி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனௌன்ஸ்மென்ட் வரும். அடுத்தது எந்த புரொடக்ஷன் ஹவுஸ் பண்ண போறான்னு.
நடுவுல உள்ள கட்டைய போட்டது லைக்கா தான். ம். லைக்கா தான் கட்டைய போட்டது. ஆனா அதுக்கு முன்னாடியே முந்திக்கிட்டு ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல வேல்ஸ் இன்டர்நேஷனல். தலைவர் கூட ஒரு படம் பண்ணணும், அஜித் கூட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாவே இருந்தது. இன்டர்வியூலயும் சொல்லிட்டாப்ல. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இன்டர்வியூலயும் சொல்லிட்டாப்ல. நடுவுல அந்த டாக் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆச்சு. வேல்ஸ் இன்டர்நேஷனலோட இது டாக் வந்து அப்படியே கொஞ்சம் டவுன் ஆச்சு. அப்புறம் மைத்ரி மூவிஸ் உள்ள வந்தாங்க. அஜித்தோட அந்த படம் இருக்குல்ல, அந்த குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லிக்கு மூலமா அவங்க உள்ள இங்க பண்ணும்போது, அந்த டைம்ல தான் அங்க தலைவர்கிட்டயும் பேசினாங்க அவங்க. ஸோ மைத்ரி மூவிஸ் வேல்ஸ் இன்டர்நேஷனலா லைக்காவான்றது தான் எனக்கே சத்தியமா தெரியல. அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பாத்துக்கலாம். டைரக்டர் யாருன்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ப்ரொடியூசர் தான் தெரியல. பாப்போம். மகாராஜா மாதிரி படம் கொடுத்தாருன்னா உண்மையாவே வேற லெவல்ல இருக்கும் ப்ரோ தலைவருக்கு. எனக்கு தெரிஞ்சு டைரக்டர் ப்ரீவியஸா என்ன இல்ல ப்ரோ, படம் பண்ணோமோ அதே மாதிரி எடுக்க மாட்டாங்க. தலைவர் அந்த மாதிரி படம் தான் விரும்புறாங்க, அந்த மாதிரி டாக் இல்ல போயிட்டு அதை இருக்கு விட ப்ரோ. பெட்டராவே வரும் ஃபேன்டிக். நான் ஓப்பனா சொல்றேன். தலைவரும் வரும்போது அவர் கதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதனால அதுல ரஜினிசம் உள்ள வரும். அந்த ரஜினிசம் அந்த அந்த ஒரு விஷயத்தை உள்ள ஆட் பண்ணிரும். அதுதான் இல்ல ப்ரோ, நார்மல் மற்ற படங்களுக்கும் இப்போ அதுக்கும் ஒரு சூர்யா difference. படம் அந்த ஜெய்பீம் படம் இருக்குல்ல ப்ரோ, ஆமா அத பாட்டு தான் தலைவரும் அந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுத்தாரா? இப்படிதானே சொன்னாங்க. ஆமா 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 இல்ல ஜெய்பீம் அந்த பார்த்துட்டு மாதிரி, தான் இல்ல அந்த மாதிரி தான் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அவரோட ஏன் ப்ரோ இது அந்த என்ன, மாதிரி? அவர் கம்ப்ளீட்டா ஜெய்பீம் படத்தை அவர் பண்ண முடியாது. ரொம்ப நீங்க அப்படியே ரா கண்டென்ட்டா ரொம்ப யதார்த்தமான சினிமா வந்து கொண்டு வந்து தலைவர் மேல கட்ட முடியாது. ஏன்னா ரஜினி ஃபேன்ஸுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரஜினி கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. தலைவர் கிட்ட இருந்து ஒரு ஒரு அந்த ஒரு தலைவர் படம்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒண்ணு இருக்கும்ல. ஆக்ஷன், மாஸ், அந்த அந்த ஜனரஞ்சகமான ஒரு விஷயம். எல்லாமே ஆமா ப்ரோ. எதிர்பார்க்கும். அது குடுக்கணும். இல்ல ப்ரோ, ஒரு படம் மட்டும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல ப்ரோ. ஏதோ ஒரு படம். உங்களுக்கு இப்ப புரியுற மாதிரி சொல்றேனே ப்ரோ. இப்ப தலைவர் வந்து இப்ப தலைவரை விட்டுருங்க. கமலஹாசன் நடுவுல எப்படி படம் பண்ணாப்ல? ஒரு படம் ஆக்ஷன் படம் பண்ணுவாப்ல, இன்னொன்னு காமெடி படம் பண்ணுவாப்ல. ஞாபகம்? ஆமா ப்ரோ. ஒரு பக்கம் இந்த பக்கம் விருமாண்டினா, அந்த பக்கம் வந்து பம்மல் கே சம்பந்தம். இந்த மாரி. இந்த பக்கம் மருதநாயகம்னா, இந்த பக்கம் வந்து தென்னாலி. புரியுதா உங்களுக்கு? இது புரியுது. தலைவர் என்ன ஃபார்மட்ல பண்ணுவார்னா, ஒரு படம் இது இவர் கொண்டு வந்த ஃபார்மட். இவர் அதுக்கப்புறம் லேட்டரா கொண்டு வந்த ஃபார்மட். ஒரு படம் ஃபுல் கமர்ஷியல் மாஸ் கமர்ஷியலா ஒண்ணு படம் பண்றாருன்னா, இன்னொரு படம் கன்டென்ட் வித் கமர்ஷியல். புரியுதா உங்களுக்கு? புரியுது கன்டென்ட் ப்ரோ. அப்படிதான் அவர் போயிட்டு இருக்காரு. கபாலி கன்டென்ட் வித் கமர்ஷியல். காலா கன்டென்ட் வித் கமர்ஷியல். அதுக்கப்புறம் பேட்டை 2.0 பேட்டை ஃபுல் கமர்ஷியல், ஃபேண்டசி கமர்ஷியல். நீங்க நல்லா பாருங்க. வேட்டையன் கன்டென்ட் வித் கமர்ஷியல், ஜெயிலர் ஃபுல் கமர்ஷியல். கரெக்ட்டா? ஆமா ப்ரோ. இப்ப இது கன்டென்ட் இல்ல கமர்ஷியலா இல்ல ஃபுல் கமர்ஷியலான்றது நம்ம படம் பார்க்கும்போது தெரிஞ்சிரும். அதுக்கு அடுத்த படம் கன்டென்ட் உள்ள கமர்ஷியலா இல்ல ஃபுல் கமர்ஷியலான்றது தெரியும். இதுதான் தலைவரோட இது பேனல். கமலஹாசனோட பேனல் ஆக்ஷன். அடுத்த படம் காமெடி படம். கமலோட படம் அடுத்த காமெடி படம். அது கமலே சொன்னாப்ல இல்லையா? கமல் தான் அடுத்து ஆக்ஷன் அன்பரியோட. இல்ல காமெடி. இது அந்த ஸ்டண்ட் சிவா அத வச்சு தானே அந்த சிவா ஃபைட் மாஸ்டர் அதான் 2 பேரும் அன்பரி அது எடுக்குறாங்க. காமெடி. கபில் எனக்கு ஆக்ஷன் படம். அவங்க எது அன்பரி. எத்தனை படம் bro? அது என்னமோ தெரியல. ஆனா இவரு தான் மௌலி வச்சுக்கிட்டு தான் எடுக்குறாங்க இந்த பழைய படம். யஷ்வந்த் ஒரு படம் மட்டும் சொன்னார்ல ப்ரோ, எஸ் கமலஹாசன். வினோத்துக்கா? ஹெச் வினோத் ப்ரோ. அது கமலஹாசன் ப்ராஜெக்ட் டிராப்டு. ஓ ஓகே ப்ரோ. அடுத்து தனுஷ் கூட போகுது ப்ராஜெக்ட். தெரியல. ஆனா ப்ரோ இந்த படம் ஜனநாயகம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது தனுஷ் கூட தானே? அப்படித்தானே ஓகே ஓகே. சொன்னாங்க. ப்ரோ கேக்குதா? கேக்குது சிவா ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? கொஞ்சம் சத்தமா பேசுங்களேன். ஹலோ எப்படி இருக்கீங்க ப்ரோ? கேக்குதா ப்ரோ? யாருக்கா கேக்குதா? கேக்குது லைட்டா கேக்குது, எனக்கு கேக்குது. சொல்லுங்க. சிவா ப்ரோ பேசுங்க. ரஜினி சிவா பேசுங்க. கேக்குதா ப்ரோ? இப்ப கேக்குது. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ப்ரோ. அப்படியா? எனக்கு படையப்பா அந்த அருணாச்சலம் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இதுல நடிச்சா இன்னும் அதுக்கு மேல வாய்ப்பு இல்லையா? அது 90ஸ்ங்க. ஒவ்வொரு டிகேடுக்கு அப்புறம் அவர் அப்கிரேட் ஆகுறாரு. அதே மாதிரி படம் பண்ண முடியாதுல்ல. அதே மாதிரி படம் பண்றதுக்கு ஆமா எதுக்கு ஆமா புது படம்? அதே படம் அதுதான் அந்த மாதிரி படம் பண்ணிட்டாரு.
உங்களுக்கு புரியுதா? அவரு இல்ல இல்ல அந்த மாதிரி பண்ணிட்டாரு. ஆனா இன்னும் ம். என்னாச்சு? எனக்கு கேட்கலையா? கேக்குதா ப்ரோ? காமெடி பிளஸ் அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனு அந்த மாதிரி இதுல கொஞ்சம் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு திங்க். உங்க ஆசை ரைட்டு தான். இங்க படையப்பா மாரி தலைவர் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஆசை இருக்குதான். ஆனா படையப்பாவே ரிலீஸ் ஆக போகுது. டிஜிட்டலா பண்ணிட்டாங்க. லால் சலாம் படம் நேரத்திலும் போதே லால் சலாம் படத்தின் போதே ரகுமான வச்சு படையப்பாக்கு வந்து புது டிஜிட்டல் மியூசிக்கை கம்போஸ் பண்ணி ஏஆர் ரகுமானும் கொடுத்துட்டாரு. அடுத்து வரக்கூடிய டிசம்பர் பிறந்த நாளுக்கு ஐ திங்க் வர டிசம்பரா அதுக்கு அடுத்த டிசம்பரான்னு தெரியல படையப்பா ரீரிலீஸ் நடக்க போகுது. ரெண்டாவது படையப்பா வந்து சன் பிக்சர்ஸ் வாங்கிட்டாங்க. தலைவர் கொடுத்துட்டாரு. அண்ட் வித் சும்மா அதை மட்டும் தனியா கொடுக்கல, அருணாச்சலத்தையும் கொடுத்துட்டாரு. அருணாச்சலம். அருணாச்சலத்தையும் கொடுத்துட்டாரு, பாபாவையும் கொடுத்துட்டாரு. ஓகே ஓகே ப்ரோ. இது மூணுமே இந்த 3 படத்தோட ரைட்ஸ் தலைவர்கிட்ட மட்டும் தான் இருந்துச்சு. இது மூணுமே சன் பிக்சர்ஸ்க்கு பெரிய ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கு மியூசிக் படையப்பாக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணி பக்காவா பண்ணி லால் சலாம் படம் டைம்லயே ரகுமான் போட்டு கொடுத்துட்டாப்ல. ஓகே ஓகே ப்ரோ. இல்ல ப்ரோ, ஆடியோ லான்ச்சுக்கு வருவீங்கல்ல ப்ரோ கண்டிப்பா? யாரு நான் வர்றது முக்கியமா? ஏங்க ஆடியோ லான்ச் தலைவர் பார்க்க முடியுமான்னு முதல்ல கேக்குறேன். நான் வந்து என்னங்க இல்ல ப்ரோ, நீங்க வருவீங்க கண்டிப்பான்னு கேட்டேன் ப்ரோ. டிக்கெட் குடுக்குறீங்களா? டிக்கெட் தான் ப்ரோ, நானே ட்ரை பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கேன். டிக்கெட் குடுக்குறீங்களா? ஆடியோ லான்ச் டிக்கெட்டுக்கு ஒரு 5 பாஸ் குடுக்குறீங்களா? 5 பாஸ். இங்க நானே 3 பாஸ் கேட்டிருக்கேன் ப்ரோ. கிடைச்சிக்குமா என்னன்னு ஃபுல் ஹைப்பா ஏன்னா கபிலன் ஒரு பாஸ் கிடைச்சா ஏன்னா தனியா போய் என்ன தனியா விட தலைவரை பார்க்க மாட்டாங்க. மாட்டீங்களா? என்ன தனியா விட மாட்டாங்க. பாசக்கார பசங்க. என்ன ஆமா, தனியா தனியா போனா அவங்க கேங்ல அப்புறம் நீ விட்டு போயிட்டேன்னு வாங்கல ப்ரோ. ஆமா. அவரும் அதை கபிலன் பத்தி பழி வாங்குற ஆளு. அதுவும் இந்த ஒயிட் பியர் எல்லாம் வச்சுக்கிட்டு ரஜினி சிவா ஒண்ணுமே பண்ண முடியாது. கபிலன் அதுக்காக அதெல்லாம் நீங்க பாப்பீங்களா? தலைவரை போய் பாக்குறீங்க, இவன் எக்கேடு கெட்டு போனா என்ன நம்ம போய் பார்த்துட்டு வரோம்னு இருக்க மாட்டீங்க? என்ன கேக்குறீங்களா உங்க சொல்லுங்க. 2 பேரையும் தான் கேக்குறேன். 2 பேரும் தானே சொன்னீங்க? நான் தலைவன் தான். நமக்கு தலைவன் தான். ஆடியோ லான்ச் பாஸ் எல்லாம் கிடைச்சுன்னா லைஃப் டைம்ல வாழ்க்கையில முதல்ல லைவா தலைவரை பார்ப்பேன். என்ன இங்க ஸ்பேஸ் போடுறது நீங்க தான் போட்டுக்கணும். வேட்டையன் போன ப்ரோ லாஸ்டா. வேட்டையனுக்கு பாத்திருக்கீங்க? ஆமா, எல்லாம் நேர்ல பார்த்ததே இல்லைங்க அவரை. அது ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன் ப்ரோ. ப்ரோ ஆ. ப்ரோ தலைவரை நீங்க நேர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ப்ரோ கேப்பீங்க முதல் வார்த்தை? ப்ரோ வாயெல்லாம் வராது. அப்படியே சாஷ்டாங்கமா கால்ல விழுந்துடணும். இல்ல ப்ரோ, பேச்சு வேண்டி கால்ல அப்படியே விழுந்துட்டு கால்ல அவர்கிட்ட விழுந்துட்டோம்னா ஒரு ஸ்டில்லு ப்ரோ, ஸ்டில்ல எடுத்துட்டு அப்படியே அதை கால்ல விழுந்துடணும். இல்ல அப்படியே கால்ல விழுந்துருவேன். தலைவர் என்ன பண்ணுவாரு? நான் எழுந்திருக்கேன் அப்படின்னு இப்படி தொட்டு தூக்குவார்ல, அது போதாது நமக்கு. தலைவர் நம்மளை தொட்டு அண்ணா நான் ஒரு தடவை சொல்லுங்க ஒரு தடவை சொல்லுங்க அந்த குசேல் வர மாதிரி தான். இல்ல ப்ரோ, எனக்கு வந்து என்னன்னா நான் அப்படியே கால்ல விழுந்துட்டு அப்படியே ஒரு ஸ்டில் எடுத்து அதை வந்து வீட்டுல வந்து பெரிய ஃப்ரேமா போட்டு அந்த ஃப்ரேம், அதுதான் ஆசை ப்ரோ. நான் ஒரு விஷயம் தெளிவா இருக்கிறேன், நடக்காது. ஆனா கனவுல இமேஜின் ஒண்ணு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா விழுந்துடும். ஏன்னா அந்த மனுஷன் அந்த கால் வந்து நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கு. அந்த கால் கடந்து வந்த பாதை நிறைய விஷயம். அப்படி அவர் ஆசீர்வாதம் பண்ணா நடக்கும். எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனா அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணு பண்ணாருன்னா அப்படி ரெண்டாவது போட்டோ எடுக்கிறதுலாம் வந்து அவர்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டியதுதான். சார் ஒரு போட்டோ மட்டும் அது மாதிரி கேட்டா அவரு ஓகேன்னா ஓகே, இல்லைன்னா வேணாம், அவ்வளவுதான். அந்த மூமெண்ட்டே நான் மைண்ட்ல இருக்கும். அந்த மூமெண்ட்டே நம்ம இது பண்ணணும். அந்த இடத்த போட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு அந்த போட்டோ எடுத்து நான் அங்க போடணும், இங்க போடணும், இந்த இடத்துல போட்டுக்கணும். எனக்கு அதெல்லாம் அப்புறமேட்டு அவர் கூட அவருடைய ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுங்களேன், கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு நமக்கு எல்லாம் தகுதியே கிடையாது. உண்மையில சொன்னா அவர் கேள்வி கேட்கறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. அவர் ஏதாவது கேட்டாருன்னா நம்ம சொல்லலாம். மத்தபடி உண்மையிலே பேச்சு வராது. நான் உண்மையிலே சொல்றேன். பேச்சு வராது ப்ரோ, கரெக்ட். அதுதான் அவர் வீட்டு வாசல்ல அப்படி அந்த நேம் போர்டு கிட்ட போகும்போதே எனக்கு தொடலாம் நடுங்கிடுச்சு, காலெல்லாம் நடுங்கிடுச்சு. உண்மையிலே சொல்றேன். கை காலம் உதறுது, உள்ளங்கையெல்லாம் வேர்த்து போச்சு. ஒத்த போட்டோ எடுக்கிறது எதுக்கு? அந்த போர்டு முன்னாடி நின்று செவுருக்கு அந்த வாசல்ல அந்த செவுரு முன்னாடி நின்று போட்டோ எடுக்கிறதே கைகள்லாம் வேர்த்துருச்சு. அது நான் சொன்னா புரியாது. அங்க போய் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் அங்க உள்ள போய் போட்டோ எடுத்தவங்களுக்கு நான் சொல்றது புரியும். நான் போனது 7, 7:30 அந்த மாதிரி டைம். அதெல்லாம் வாய்ப்பில்ல. நம்மள எல்லாம் பாக்குறேன். அவர் எவ்வளவு வேலை இருக்க நம்மளே பாக்குறதுக்கு ஒரு வேலை இருக்குது. அதுவும் நம்மள ஏன் நீங்க வேற இவனுங்க வேற அப்புறம் கிளப்பி விட்டுருவானுங்க. இங்க வர்றா
இவன் பாருடா அப்ப இங்க கனெக்ட் இருக்குடா, இவர் சொல்லிதான்டா அவர்லாம் செய்யறான் அப்படின்னு அவர் மேல பழிய போடுவானுங்க. எதுக்கு நம்மளால அவர் மேல பழி போட்டுக்கிட்டு? நம்ம தூரத்துல இருந்து பார்த்துட்டு தலைவான்னு கத்திட்டு வந்தோமா போனோமா இருந்துருவோம். அவ்வளவுதான். நமக்கு அவ்வளவுதான் குடுப்பனை. நம்ம அப்படியே ப்ரோ இருந்துக்க வேண்டியதுதான். தீபாவளி பொங்கலுக்கு மட்டும் ப்ரோ அப்படி போய் பார்ப்போம், கத்துவோம், அவ்வளவுதான் ரிட்டர்ன் வந்துடும் ப்ரோ. தீபாவளி சரி, பொங்கல். அப்புறம் இன்னொரு விஷயம், ரஜினி சிவானிக்கு முன்னாடி சொன்னதுதான், படைப்பா மாதிரி படங்கள் மறுபடியும் பண்ணணும். ஆனா அதுதான் பண்ணியாச்சுங்க. பொல்லாதவனு, ஆ, வில்லா, இதெல்லாம் வந்து அண்ணாமலை, தளபதி, இதுக்கான படங்கள் அப்பயே பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அவர் மறுபடியும் அதே மாதிரி பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. அது அவரா நினைச்சு பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி கதை வரணும். கதை வரணும். இன்னும் உண்மையா சொல்றேன், கதை அந்த மாதிரி கதை வந்துச்சுன்னா தலைவன் விட மாட்டாப்ல. அவரை விட ஸ்டோரி நாலேஜ் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா சொல்றேன். அவர் அளவுக்கு ஸ்டோரி நாலேஜ் இன்ன வரைக்கும் கரெக்டா இந்த படம் பந்தயம் அடிக்கும், இந்த படம் அடிக்காது, இது கரெக்டா இருக்கும், இது கரெக்டா இருக்காது, இது ஃபேன்ஸ்க்கு பிடிக்கும், இது ஃபேன்ஸ்க்கு கொஞ்சம் இது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் பிசுறு தட்டும் அப்படின்றத கரெக்டா கெஸ் பண்றக்கூடிய ஆளுங்க அவரு. அவர் மாதிரி ஸ்டோரி நாலேஜ் நான் சத்தியமா எந்த நடிகர்கிட்டயுமே நான் பார்த்ததே கிடையாது. கரெக்டா அடிக்கிறாரு. இது புட்டிங்கன்னா படிக்கும். டச்சுன்னு அடிக்கிறாரு. பக்காவா அடிக்கிறாரு. அதனாலதான் அவரு இன்டர்வியூல பேசும்போதும் சரி, அவர் ஆடியோ லான்ச்ல பேசும்போது, அவருடைய ஸ்டோரி டெல்லிங் இருக்குல்ல, த வே ஆஃப் ஸ்பீச் வந்து பயங்கரமா வைரல் ஆகுது. எல்லாரையும் சுண்டி இழுக்குது. ஏன்னா, எப்படி சொன்னா எல்லாருக்கும் போய் சேரும், எப்படி சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ன்றது அந்த மனுஷனுக்கு கரெக்ட்டா தெரியுது. அதனால நம்ம வந்து சொல்ல முடியாதுங்க. அவரு இந்த மாரி படம் பண்ணணும். அவரு இந்த மாரி விட்டுருங்க. அந்த இதுக்கே வேணாம். அவரு படம் பண்ணாலே போதும். நீங்க வந்தா மட்டும் போதும். அவரு படம் பண்ணா மட்டும் போதும். நீ என்ன வேணா பண்ணு தலைவா. நீ படம் பண்ணு போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்க வேணாம். இப்ப இல்ல ஜெயிலர் ப்ரோ 2 ஷூட்டிங் எப்படி நடக்குதுன்னு எல்லா நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 ஷூட்டிங் எப்படி நடக்குதுங்க? ஷெட்யூல் முடிஞ்சு போகுது. இப்ப இந்த வாரம் ஒரு ஷெட்யூல் முடிய போகுது. ஐ திங்க் ஆமா. இந்த வாரம் இல்ல. இந்த வாரம் பிகினிங்லயே ஐ திங்க் புதன், வியாழத்திலேயே ஒரு ஷெட்யூல் முடிய போகுது. அடுத்த ஷெட்யூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பேக் விட்டு ஷெட்யூல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் ஷூட்டிங் தலைவனுக்கு. தெரியுமா? அதனால தான் டிசம்பர் வரைக்கும் ஷூட்டிங் போகுது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் ஷூட்டிங். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம், 9 மணி நேரம் அந்த மாரி பண்ற நிலைமையில அவரால ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண முடியல. அது புரொடக்ஷன் ஹவுஸ் ஜெயிலர்ல பார்த்துட்டாங்க. இப்ப இந்த கூலிக்கெல்லாம் எவ்வளவு நேரம் ஷூட்டிங் பண்ணாரு சொன்னாப்லல்ல டைரக்டர். ஹலோ. ப்ரோ கூலில அந்த ஸ்டெப் போடுவார்ல ப்ரோ, டான்ஸ் ஸ்டெப், சரி. சரி. அது லோகேஷ் ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி ப்ரோ அது? நமக்கு எப்படி தெரியும்? சாண்டி மாஸ்டர் கூப்பிட்டு வச்சு கேட்டா தான் தெரியும். ஏங்க என்னமோ நான் உட்கார்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல உட்கார்ந்துகிட்டு அந்த பக்கம் ஓரமா இல்ல நின்னு டச் தலைவர் அப் ஆடுற சொல்லாமா? மாரி. அது தலைவரு கண்ணா அவருக்கு எனக்கு உண்மையிலேயே எனக்கு சொல்றேன். தலைவர் எனக்கு ஏற்கனவே ஏத்த மாதிரி சொன்னது. கொடுங்க. அதான் சொல்றேன். தலைவர் ஏற்கனவே பழைய இன்டர்வியூல நீங்க பார்த்திருப்பீங்க. டான்ஸ்ன்னா மட்டும் தலைவரு பயப்படுவாரு. அவருக்கு வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் செட் ஆகாது. இது எதுனா கூட பண்ணிருவாரு. எல்லாம் பண்ணிருவாரு. டான்ஸ்ன்னா மட்டும் அவருக்கு வந்து என்ன விட்டுருங்கயா அப்படின்ற மாரி தான் கேட்பாரு அவரு. சுத்தமா டான்ஸ் மோகன்லால் மாரிலாம், இல்ல மம்முட்டி மாரியோ சுத்தமா டான்ஸ் வராத ஆள் கிடையாது அவரு. இஸ் எ டீசென்ட் டான்சர். வெரி குட். டீசென்ட் டான்சர். அப்படியே முட்டி போட்டு, மூவ்மெண்ட்ட போட்டு பண்ற அளவுக்குலாம் நான் அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் பண்ண மாட்டேன். தலைவர் இஸ் எ டீசென்ட் டான்சர். போதும். ஒரு நடிகனுக்கு அது போதும். ப்ரோ அந்த டான்ஸ்லயே அந்த ஸ்டைல் தான் ப்ரோ தலைவருக்கு அந்த மாஸ்ங்கிறது. அதுதான் யுனிக். அதுதான் யுனிக். அதுதான் யுனிக். அதுதான் ரஜினி அப்படின்ற அந்த பேருக்கு இருக்கிற யுனிக்கான ஒரு விஷயம்னா அந்த மேனலிசம். அந்த டான்ஸ்லாம் அவரு அவரு இப்ப நான் டிபில வச்சிருக்கேன்ல. கைய இப்படி வச்சுக்கிட்டு இப்படி பின்னாடி இடுப்புல வச்சுட்டு உட்கார்ந்திருக்காருல்ல. நிக்கிறாருல்ல. ஆமா ப்ரோ. ஆ. நீங்க ரஜினி மட்டும் தான் நீங்க ஷேடோலயும் சரி, எந்த ஆங்கிள் 90 டிகிரிலயும் சரி, இல்ல நீங்க 360 ஆங்கிள்ல பார்த்தாலும் சரி, ரஜினியாவே தெரிவாரு. ஷேடோல பார்த்தா தெரியும். ஏன்னா அந்த 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 அவுட்புட் இருக்கு. அந்த அவுட் ஸ்கேல்னு ஒண்ணு சொல்லுவாங்க. மூக்கு, இந்த நெத்தி, அண்ணாத்துல அவன் இந்த அவுட்புட் காட்டுவான் சைடுல. இந்த ஜெயிலர்ல கூட காட்டுவாங்க. இந்த ஷேடோல இருந்து காட்டுவாங்க. பார்த்தாலே அந்த ஷேடோ பார்த்தாலே இது ரஜினின்றது யாரா இருந்தாலும் ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிச்சுருவாங்க. அந்த மாரி அவுட்லைன் இருக்கக்கூடிய ஆள் அவரு. அதனால அவருக்குன்னு ஒவ்வொரு நடிகருக்குமே ஒவ்வொரு யூனிக் ஸ்டைல் இருக்கு. ஒவ்வொரு வே ஆஃப் இது இருக்கு. இப்ப எம்ஜிஆருக்கு ஒரு வே ஆஃப் ஸ்டைல்னா, சிவாஜிக்கு ஒரு வே ஆஃப் ஸ்டைல். சிவாஜிக்கு ஒரு வே ஆஃப் ஸ்டைல்னா, இங்க தலைவருக்கு ஒரு வே ஆஃப் ஸ்டைல். கமலுக்கு ஒரு வே ஆஃப் ஸ்டைல் ஒண்ணு பாடி லாங்குவேஜ் ஒண்ணு இருக்கு. ஓகேவா? நடுவுல ஒருத்தன் இருக்கிறான் அவன விட்டுருங்க. அஜித்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அஜித்துக்கு ஒரு வே ஆஃப் வாக்கிங் ஸ்டைல் இருக்கு. சூர்யாவுக்கு வே ஆஃப் ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கு. இல்லையா? தனுஷ்க்கும் ஒரு வே ஆஃப் பாடி லாங்குவேஜ் இருக்கு. இது உண்மதான். இத ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நடுவுல ஏன் ஒருத்தன விட்டுருங்க அப்படின்னா, அது அப்படிதான்.
ப்ரோ அந்த பேட்டில் ஒரு சாங் வரும்ல ப்ரோ. ப்ரோ இருக்கீங்களா? சொல்லுங்க. கேக்குது. சொல்லுங்க. ஹலோ. ப்ரோ பேட்ட சாங் இருக்குல்ல ப்ரோ. ஒரு சாங் கூடியில எதிர்பார்க்கலாமா ப்ரோ? அந்த அந்த மாதிரி ஸ்டெப்ல ஒரு டான்ஸ்ல. இல்ல என்ன கலாய்க்கிறீங்களா? அந்த 4th சிங்கிள். ஏகே ஃபேனடிக் என்ன கலாய்க்கிறீங்களா? நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்றேன். இல்ல ப்ரோ, இல்ல அப்டேட்ல ப்ரோ. எனக்கு தெரியாதுங்க. இல்ல நான் ப்ரோ இந்த அந்த சினிமால இல்ல ப்ரோ இல்லைங்க. அந்த சாங் இப்ப கேட்டாலுமே ஒரு ஒரு வெறித்தனமா இருக்கு ப்ரோ. அந்த மாதிரிலாம் ஒரு ஸ்டெப் அதுமா எதிர்பார்க்கலாமா ப்ரோ ஏதாவது? என்னங்க இது? ஸ்லோமேன், ஒயிட் பியர், டைகர் ஜெட். கண்டிப்பா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏகே ஃபெனடிக். யாராவது ஏதோ சொல்றீங்களா? சும்மா சொல்லி நான் அடிச்சு ஏதோ விடுவான், யாருக்கு சினிமால தெரியும். இருக்கிற மாதிரி என்ன நினைச்சு நம்பி இந்த ஒரு பாவம் இவரு கேக்குறாப்ல ப்ரோ. நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து இன்னொன்னு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃபேனடிக் ப்ரோ. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஹானஸ்ட்லி. டான்ஸ் அப்படி இருக்குமா? அது அப்படி இருக்குமா? அப்படின்னு பிரிச்சு பார்க்காதீங்க. உங்களுக்கு இலையில சாப்பாடு போடுறாங்க. சாம்பாரு, ரசம், கூட்டு, பொரியலு, கறி குழம்பு, மீன் குழம்பு, கூட்டு, பொரியலு, அப்பளம், உப்பு, ஊறுகாய் மொதற்கொண்டும் ஸ்வீட்டு, பாயாசம் எல்லாம் ஒரே இலையில தான் வைக்கிறாங்க. கரெக்ட்டா? ஏகே ஃபேனடிக். எல்லாத்தையும் ஒரே இலையில தான் நம்ம வைக்கிறோம். அந்த மொத்தமா சாப்பாடு எப்படி இருக்குன்னு தான் கேட்பாங்களே தவிர, குழம்பு நல்லா இருந்துச்சா? இது நல்லா இருந்துச்சா? அது நல்லா இருந்துச்சா? அப்படின்னு பிரிச்சு கேட்க மாட்டாங்க. சாப்பாடு எப்படி? சூப்பர்ப்பா அப்படிம்பாங்க. அவ்வளவுதான். படத்துல டான்ஸ், ஃபைட், லவ் சீன்ஸ், இல்ல சென்டிமென்ட் சீன்ஸ், இல்ல வயலன்ஸ், இல்ல வந்து சினிமாட்டோகிராஃபி, பாட்டு, பேக்கிரவுண்ட் மியூசிக், இவ்வளோத்தையும் நம்ம பிரிச்சு பிரிச்சு நம்ம தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஓவராலா படம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதான் மேட்டர் நமக்கு. நமக்கு அது இருக்குமா? இது இருக்குமா? அப்படின்னு நம்ம தனித்தனியா நமக்கு ஒவ்வொன்னா ஸ்பெசிஃபிக்கா கேட்கிறோம் அப்படின்போது, நீங்க படமா படமா பாருங்க. உங்களுக்கு பிரிஞ்சே போவாது. கதையோட்டத்துல ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்குள்ள உங்களால கதைக்குள்ள போயிட்டீங்கன்னா, அந்த படம் ஹிட்டுங்க. எந்த எந்த தமிழ் படமா இருக்கட்டும், எந்த இந்திய படமா வேணாலும் இருக்கட்டும், எந்த ஒரு சினிமா படம்னாலே, அது ஹாலிவுட்டா இருந்தாலும் சரி, இந்தியன் மூவி இருந்தாலும், ஃபர்ஸ்ட் 5 நிமிஷத்துக்குள்ள உங்கள கதைக்குள்ள அவன் கொண்டு போயிட்டானாலே படம் ஹிட். இல்ல 1/2 மணி நேரம் ஆகியும் என்னால கதைக்குள்ள போ முடியலன்னா, அவ்வளவுதான். இது கோர். இது ஒரு பேசிக் கோர் இது. இது நெறைய பேர் சொல்ல மாட்டானுங்க. சில பேரு ரிவ்யூன்ற பேர்ல வேற மாரி சொல்லுவானுங்க. படத்துக்கு ஏத்த மாரி சொல்லுவானுங்க. ய அடிப்படையா ஒரு படம் ஆரம்பிச்சு வித்தின் ஒரு 6 மினிட்ஸ், 7 மினிட்ஸ்க்குள்ள நீங்க படத்துக்குள்ள, கதைக்குள்ள உங்கள கைய புடிச்சு கூட்டு போயிடணும் அவங்க. அப்படி கொண்டு போயிட்டனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடுவீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டே வந்து அப்படி போ முடியாது. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து செலிப்ரேஷன்ல இருப்பான். எப்படா என் தலைவன காட்டுவேன், நான் எப்படா ஃபயர் விடலாம், எப்படா நான் அ பூவ தூவி விடலாம் அப்படின்னு ரெடியா இருப்பாங்க. அவ்வளோதான். 2வது அந்த ஆடியன்ஸ் அந்த 2ண்ட் ஷோல, 3 ஷோல வரும்போது தான் கதையோட்டம் பார்க்கிறது, அந்த நுணுக்கமான சில விஷயங்கள பார்க்கிறது, டான்ஸ் எப்படி இருக்கு, ஃபைட் எப்படி இருக்கு, படத்துல டயலாக் டெலிவரி எப்படி இருக்கு, மேனரிசம் எப்படி இருக்கு, சினிமாட்டோகிராஃபி எப்படி இருக்கு, மியூசிக் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு பார்ப்பாய்ங்க. அதனால ஃப்ரீயா விடுங்க. நீங்க என்ன எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறீங்களோ வச்சுங்க. ஆனா ஒரு விஷயம், இது கமல் படம் கிடையாது, இது விஜய் படம் கிடையாது, இது கார்த்தி படம் கிடையாது, இது ரஜினி படம். அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஏகே ஃபேனடிக் கேக்குதுங்களா? இங்க ஃபர்ஸ்ட் ஷோ 9:00 தானா? ஓகே ப்ரோ. முன்னாடிலாம் வாய்ப்பு இல்லல்ல? இது 9 ஷோவா? பின்ன வேற என்ன பண்ண முடியும்? கேக்குது ப்ரோ. ஸ்லோமேன். ஏதோ தீபாவளி, பொங்கல்னா சரி ரைட்டு. நம்ம வந்து காலையில ஒரு 6 மணி ஷோ கவர்மெண்ட் கிட்ட வந்து பெட்டிஷன் போட்டு பெர்மிஷன் வாங்கலாம். இல்ல ப்ரோ இதுலலாம் இந்த யுஎஸ்ல 6 வந்து 1 AM அந்த மணி மாரி நேரம் குடுத்தா ஷோ நல்லா இருக்கே ப்ரோ. முன்னாடியே போடுறாங்க. அந்த மாரி ஏதோ சொன்னாங்க. அதனால கேட்டேன். ம். எது 6 AM-ஆ? இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஒரு காலத்துல கபாலி படம்லாம் ராத்திரி 1 மணிக்கு எஃப்டிஎஸ் ஓபன் ப்ரோ பண்ணாங்க. எனக்கு இன்னும் 6 சொல்லப்போனா மணி ஷோ குடுத்தா நல்லா தமிழ்நாட்டுல இருக்கும் ப்ரோ. இல்ல ஒரு காலத்துல தமிழ் சினிமால அதுவும் தமிழ்நாட்டுல எஃப்டிஎஸ் 1 மணிக்கு ஓபன் பண்ணி விட்டதே கபாலி தான். இன்னைக்கு என்னடான்னா 9 மணி ஷோக்கு கொண்டு வந்துட்டானுங்க. டேய்! விடுங்க. பிரீமியர் ஷோ ஏதோ 10 மணிக்கே போடுறதா ஏதோ ஒரு ட்வீட் பார்த்தேன். புரியல என்னது? பிரீமியர் ஷோ. முந்தின நாளா? ஏதோ ஒரு பார்த்தேன். 10 மணிக்கு 10:40 ஆகஸ்ட் 14ஆம் தேதி 10 மணி பிரீமியர் ஷோன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நைட்டு அது 10 எப்படி மணிக்கு. பிரீமியர் ஆகும்? 9 மணிக்கே இது போட்டுருவாங்களே. அதுக்கு முந்தின நாள் 13 சொல்றீங்க நீங்க. பாருங்களேன். நாளைக்கு கூலி ரிலீஸ் ஆக போகுது.
ராத்திரி 11 மணில இருந்து 1 மணிக்கு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இப்படி இருக்கு, இப்படி அப்படி இருக்கு, அது எப்படி இருக்கு. இப்ப பாருங்களேன், புது புது ஐடி ஓபன் பண்ணிட்டு வருவானுங்க. சும்மா ஃபாலோவர் ட்வீட் ஆக்டிவிட்டி ஆர்டி லைக் பிச்சின்னு பறக்கும். நீங்க பாருங்க, நடக்கும் பாருங்க. அப்புறம் இது சரியில்லை ப்ரோ, அது ஹைலைட் என்னன்னா லியோ ரிவ்யூ எக்ஸாக்ட்லி அது மட்டும் இல்ல. இன்னொரு மேட்டர் ஒண்ணு சொல்லுவானுங்க. ப்ரோ நானும் ரஜினி ஃபேன் தான் ப்ரோ. ஆனா பாருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் டல்லா போகுது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் சூப்பரா போகுது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டல்லா வருது. இன்னொன்னு சொல்லுவான். எக்ஸ்பெக்டேஷனோட போவாதீங்க. எக்ஸ்பெக்டேஷனோட போவாதீங்க அப்படின்னு பானுங்க. அடுத்தது ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போவாதீங்க. நார்மலா போங்க அப்படின்னு பானுங்க. இது எல்லா ஐடியும் பின்னாடி போய் நோண்டி பாத்தீங்கன்னா பின்னாடி வால் இருக்கும். அது மட்டும் பாத்துக்கோங்க. சரி மணி 10:30 இந்த ஒயிட் பியரும் தூங்குற மாதிரி இல்ல. அதே அன்னைக்கு முந்தா நேத்து 2 நாள் முன்னாடி போட்ட ஸ்பேஸ்ல சரியான தூக்கம் மகன். உண்மையிலே சொல்றேன். செம்ம கண்ணு கட்டிடுச்சு எனக்கு. கண்ணு நான் ஸ்பேஸ்ல இருக்கிற தூங்குற ஆளே கிடையாது. ஆனா எனக்கே கண்ணை கட்டுற அளவுக்கு வந்துருச்சு. அதனால தூங்குறதுக்கு என்ன பண்ணி விட்டேன், ஸ்பேஸை என் பண்ணி போய் படுத்து தூங்கிட்டேன். என்னால முடியல. போட்டா சரியா போடணும், இல்லைன்னா போடக்கூடாது ஸ்பேஸ் என்ன பொறுத்த வரைக்கும். மறக்கம் போல டைகர் சிவா என்னதான் இருந்தாலும் ஏர் ரகுமானை விட ஏன் ஒயிட் பியர் என்னதான் இருந்தாலும் ஏர் ரகுமானை விட அனிருத் நல்லாதான் மியூசிக் போடுறாப்ல இல்ல ஒயிட் பியர். இந்த டாபிக் எல்லாம் எடுத்தீங்கன்னா 5 நாள் பேசுவாரு அவரு. டைகர் சிவா இது ஒயிட் பேச அது பேச கேட்கவே இல்லை எனக்கு. இப்பதான் கேக்குது. உங்களுக்கு கேக்குதா? அது பேச கேட்கவே இல்லை எனக்கு. இல்ல நல்லது கேட்காது. ஒயிட் பேர் என்ன சொன்னாப்புலன்னா ஏர் ரகுமான் விட அனிருத் நல்லா போடுறாப்புல அப்படின்னு சொல்ல வராப்புல. சொல்லாரு என்ன சிவா ப்ரோ? இல்ல சொல்லாரு ஒயிட் பேர் சொன்ன சாட்டர்டே பார்க்கலாம். இந்த மாதிரி படத்துலாம் நம்மளால ஓகே. இந்த படம் நெக்ஸ்ட் படம் அடுத்த படம் பாருங்களேன். 172 173க்கு பேக் டு தலைவர் படத்துக்கு கண்டிப்பா ஏஆர் ரஹ்மான் தான். டைகர் சிவா ப்ரோ அனிருத் ப்ரோ டைகர் சிவா எனக்கு வந்த நியூஸ் மட்டும் சொல்றேன். அடுத்த படம் ஏத்துக்கிறது உங்க விருப்பம். வரும்போது வரட்டும். மேபி பொய்யா இருந்தா கூட எனக்கு சந்தோஷம். அடுத்த படம் மியூசிக் ஏஆர் ரஹ்மானும் இல்ல, அனிருத்தும் இல்ல. இல்ல சந்தோஷ் நாராயணும் கிடையாது, யுவன் சங்கர் ராஜாவும் கிடையாது. இல்ல கபிலன் என்னது ரவி பஸ்ரூர்னு ஒருத்தர் ரகுமானும் கிடையாது, அனிருத்தும் கிடையாது, சாயும் கிடையாது. அப்ப யாருங்க? தமனும் கிடையாது. கேட்கலையா? பேசும்போது அப்படியே போகுது, திடீர்னு அப்படியே கீழே லோவா போயிடுது. ப்ரோ ஏதாவது அனிருத் மாதிரி ஒரு பையன் இப்ப ஒல்லியா ஒருத்தன் வந்திருக்கானே, இப்ப அந்த பேர் என்ன அந்த பையன்? சாயா ப்ரோ சாய் அப்படிங்க அந்த பையனை தான் பேசிருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. அடிச்சு விடாத. இல்ல உண்மையிலே இல்ல தப்பா இருந்ததுன்னா என்ன குறை சொல்லிருங்க. எனக்கு வந்த நியூஸ் சொல்றேன். இல்ல அன்றே சொன்னார் கபிலன்னு சொல்லிருங்க. இல்ல சரி, அப்ப சாய் அபியங்கர் எந்த டைரக்டரோட பண்ணுவாருங்கிற மாதிரி யோசிச்சா டைரக்டர் யாருன்னு தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லிருங்க. யோசிச்சு ஒரு நல்ல சீட்டா எடுத்து போடு. இது என்ன பார்த்தா கிளி மாதிரி தெரியுதா? மணிரத்னம் கண்டிப்பா ஏன் அதாவது எங்கேயும் போகாது. ஓகேவா? அதான் நெக்ஸ்ட் படம் சொன்னாங்க. டைகர் ஜீவா அருவாள் எடுத்துட்டு ரெடியா இருக்காப்ல. டைகர் ஜீவா டேய் பஞ்சாயத்து எங்க 2 பேருக்குள்ள நடுவுல தான். இதுல நடுவுல எவனா குறுக்க வந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாப்ல டைகர். இல்ல டைகர் சிவா
யாருமே வந்துட்டீங்களா? நான் முன்னாடி அப்படி சொல்ல, அவர் மாத்தி சொல்லிட்டாரு. நான் சொன்னேன், நீங்க ரகுமான் யாரு ஒரு அனிருத் டாபிக் எடுத்தா 5 நாள் பேசுவார் அவரு அப்படின்னு. ரொம்ப நேரம் அமைதியாவே இருந்தாப்ல. ரொம்ப ரொம்ப நேரம் அமைதியாவே இருந்தாப்ல. சரி, அதான் எதுவும் நிண்டி விட்டுவோமே. ஆமா இதெல்லாம் கிளப்பி விட்டா. ஆமா, சும்மா நிண்டி விட்டேன். தலைவன் வந்து ஏர் ரகுமானை தொட்டா மட்டும்தான் தலைவனுக்கு சுருன்னு வரும், அதனால தொட்டு விட்டேன். நான் சொன்னேன் கபிலன், நான் சொன்னது வந்து இந்த ரவி மியூசிக் டைரக்டர், அவன் தலைவருக்கு ஒரு படம் போட்டா நல்லா இருக்கும் சொல்லலாம். சூப்பரா எலிவேஷன். வாய்ஸ் டவுன் ஆயிடுது, ஹெட்செட் கொஞ்சம் பாருங்க. உள்ள வந்து லோகநாதா ஒரு பாயிண்ட சொல்லிடலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. அது சொல்லுங்க. இல்ல அதான் ரவி பர்சூர் கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர், அவன் போட்டா நல்லா இருக்கும் சொன்னேன் தலைவர். இல்ல, ஆனா தலைவர் லாக் அடிச்சிட்டு தான் சொல்றாங்க, பாப்போம். ஏன்னா அவன் எலிவேஷன் சூப்பரா போடுறான். அவங்க கருப்புக்கு அவன் தானே மியூசிக், இதுல கருப்பு அது சாய் அப்படிங்க அந்த பையன் தான் கமெண்ட் பண்ணிருக்காங்களாம். ஆமா, ஃபர்ஸ்ட் படத்து இல்ல அடுத்த தலைவர் படத்துக்கு ஏர் ரகுமானும் இல்ல, அனிருத்தும் இல்ல, அந்த பையனை தான் கமெண்ட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க, பாப்போம். கபிலன் ப்ரோ சொல்லுங்க டைகர். அது ஜேக்ஸ் பிஜாய் சான்ஸ் இருக்குதா? யாருக்கு? ஜேக்ஸ் பிஜாய் சரிபோதா சனிவாரம் மியூசிக் டைரக்டர். ஓஹோ, நீங்க அந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னால நீங்க அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படியே கபிலான்னு முடிக்க பண்ணிட்டீங்க, அதானே? அந்த காம்போ வரமான்னு கேட்ட ப்ரோ. இல்ல மியூசிக் டைரக்டர் இந்த பையன் தான் அப்படின்றது முன்னால இருந்தே டாக் ஓடிட்டு இருந்தது. நிறைய இப்ப அடுத்து வரக்கூடிய ஏகே படத்தும் சரி, அடுத்து வரக்கூடிய இப்ப சூர்யா படம் மட்டும் இல்ல, ஏகே படம், விஜய் படத்துக்கும் அப்புறம் தனுஷ் படத்துக்கு கூட பேச்சுவார்த்தைலாம் ஓடிட்டு இருக்கு. இங்க பேன் இண்டியா படம் கூட ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு படம் ஒண்ணு, அதுவும் தெலுங்குல இருந்து நிறைய. அந்த பையனுக்கு என்ன சொல்றது, கொஞ்சம் பான் வித் கோல்டன் ஸ்பூன் அப்படின்னு கூட சொல்லணும் இல்லையா? அவங்க அப்பா கொஞ்சம் பாடகர் தானே, திலீப் தானே அவங்க அப்பா பேரு. திப்பு. அதனால அந்த இதுலயும் கொஞ்சம் ரெக்கமெண்டேஷனோடய நடக்குது, போது வருது, அதுதான் ஒண்ணு இருக்கு. கபிலன் அவரை வந்து ரூட் தான் மேனேஜ் பண்றாங்க போல, சாய் அபியங்கர். கண்டிப்பா அதான் சொல்றேன் இல்லையா, 8 படம் கமல் படத்துக்கு கூட பேசிட்டு இருக்காங்க, ஏகே படத்துக்கும் பேசுறாங்க, விஜய் படத்துக்கு கூட பேச்சுவார்த்தை பேசிட்டு இருந்தாங்க. உண்மைதான். விஜய் கூடயா? ஆமா ப்ரோ, இப்ப கன்ஃபார்மா விஜய் படம் பண்றது? கன்ஃபார்ம். கதை கேட்க ஆரம்பிச்சு அடுத்த படம் ஆரம்பிச்சு. அதான் சொல்றேன் இல்லையா, இது என்னடா அது ஒரு சொல்லி வச்ச மாதிரி நானே அந்த பையனை போட்டு அடிச்சிருக்கேன். என்னடா இவெல்லாம் நான் அந்த பையனை அடிக்கிறதுக்கு காரணமே என்ன, அது அனிருத்த இடத்துல இந்த ஆளா அப்படின்ற மாதிரி தான் நானும் நினைச்சேன். இந்த கருப்பு படம் வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிளிக் ஆயிடும் தான் தோணுது. சாலிட் ரிப்போர்ட் ஒன்று சொல்றானுங்க அந்த படம் பத்தி, உண்மையிலே ஜனரஞ்சமா இருக்கணும். இப்படி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். அவன் பேர் என்ன, டைரக்டர் பாலாஜி, ஆர்ஜே பாலாஜி. அப்புறம் டைரக்டரா உள்ள வந்துட வேண்டியது. ஆளு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் அந்த ஃபர்ஸ்ட் லுக்ல பார்க்கும்போது ஃபுல்லா தலைவர் மாதிரி தான் இருக்கு. அப்படியே அந்த ஒயிட் அண்ட் பிளாக் கண்ணாடி, வாயில சுருட்டு, அப்படியே தலைவர் மாதிரி தான். அந்த டீசர் பாத்தீங்களா ப்ரோ? இன்னும் பார்க்கல, நேத்து பார்க்க வேண்டியது, படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டேன். பாருங்க ப்ரோ, சூப்பரா இருக்கு எல்லா டீசர். ஹீரோக்கும் தலைவர் தான் டெம்ப்ளேட் கபிலன். இதுன்னு நீ எந்த ஹீரோ எடுத்தாலும் அப்படிதான். வாயில சுருட்டு வச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அது அங்க போயிடுது. நமக்கு அப்படித்தானே. அவரு அந்த சைடுல இப்படி வாயில இப்படி சுருட்டு வைக்கிறது, நீங்க வச்சிருக்கிற டிபிலே பாருங்க, தலைவன் அந்த சைடு வாயில சுருட்டு வைக்கிறதுக்கும் மோகன்லால் வைக்கிறதுக்கும் மத்தவங்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. அதுவும் இல்லாம அந்த கண்ணாடி, அந்த ஹேர் ஸ்டைலோட வே ஆஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா 90s ரஜினி ஹேர் ஸ்டைலோட ஒரு சாயல் ஒண்ணு உள்ள இருக்கும். சூர்யா அப்படி வாயில வச்சுட்டு வரும்போது அந்த எனக்கு ஆக்சுவலா அந்த இது பாக்கும்போது அந்த பிளாக் அண்ட் பிளாக் பாக்கும்போது நமக்கு காலா ஞாபகம் வந்துரும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏகே மட்டும்தான் பண்ணல பிளாக் அண்ட் பிளாக், கருப்பு சட்டை கருப்பு வேட்டி எல்லாருமே பண்ணிட்டாங்க. ப்ரோ பில்லா ப்ரோ, நான் சொன்னது கருப்பு சட்டை கருப்பு வேட்டி.
ஓகே ஓகே ப்ரோ. வேதாளம்ல வெள்ளை பண்ணாருன்னு நினைக்கிறேன். சட்டை வெள்ளை வேட்டி தான் பண்ணியிருக்கிறாப்புல. கருப்பு சட்டை கருப்பு வேட்டி வந்து தலைவர் வந்து பாரதிராஜா படம் பேர் என்னப்பா, கொடி பறக்குது. கொடி பறக்குதுல இருந்தே பண்ணிட்டாப்புல. கொடி பறதுக்கு அப்புறம் காலா 2 படத்துலயும் தான் பிளாக் அண்ட் பிளாக்ல இருப்பாப்புல. பிளாக் கலர் சட்டை, பிளாக் கலர் வேஷ்டி. நான் சொல்றது கருப்பு சட்டை கருப்பு வேஷ்டி. அஜித்துக்குலாம் கரெக்டா இருக்கும்பா. நல்லா வெள்ளை தோலுக்கு கருப்பு சட்டை கருப்பு வேஷ்டிலாம் போட்டா செம்மையா இருக்கும். அப்புறம் நடுவுல சிம்பு பண்ணாப்புல. இந்த ஒத்த தலையா ஏதோ ஒரு படத்துல கருப்பு வேஷ்டி கருப்பு சட்டை ஒண்ணு போட்டாப்புல. அதுக்கப்புறம் இப்ப சூர்யா போட்டிருக்காப்புல கருப்பு சட்டை கருப்பு வேஷ்டி. இந்த ப்ரோ ஒத்த தலையா? ஒத்த தலை அது என்னது ப்ரோ? 10 தலை. 10 தலைங்க. 10 தலையா? எனக்கு படம் பேரே எனக்கு தெரியாதுப்பா. நான் சிம்பு படம் கடைசியா பார்த்த ஒரே ஒரு படம் தான். அதுவும் பக்ரீத்னு சொல்லி ஒண்ணு கொடுத்தாங்க. என்னமோ படம் நல்லா கொடுத்தாங்க. இருக்கு. தெரியாதனமா படம் தின்னுட்டேன். நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. வயித்துல செமிக்கல. 4 நாள் வரைக்கும் வயித்துல கடமடன்னு அடிச்சுது. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். சிம்புன்னு வரும்போது சொல்லுவேன். சிம்பு ஃபேன்ஸ் நீங்க எதுவுமே பண்ண வேணாம்டா. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன். உங்க ஆளு ஆடியோ லான்ச்ல பேசாம மட்டும் இருக்க சொல்றா, படம் ஓடிரும். மாநாடு அப்படிதான் நல்லா போச்சு. ஆடியோ லான்ச்னு ஒண்ணு நடத்தி பேச மட்டும் எதுவும் பேசிடாதீங்க போதும். ஏன் அமைதியா இருக்கீங்க எல்லாரும்? ப்ரோ ஏகே ப்ரோ ஐயா, தக் நான் லைஃப்ல சினிமால இல்லையா? ஆக்டிங் நல்லா இருந்துச்சா ப்ரோ? என்னது? சிம்பு ஆக்டிங் டக் லைஃப் ம். நல்லா இல்ல, இருக்கு. நல்லா இருக்கு. நான் அது சூப்பரா ஓப்பனா இருக்கு. சொல்றேனே. பக் லைஃப்ல வந்து சாரி தக் லைஃப் டக் லைஃப் பக் லைஃப் பக் லைஃப் இல்ல எனக்கு டக் லைஃப். வந்துருச்சு. அது நடிப்பே நான் சிம்புவோட ஃபுல் டேலண்ட்ட காட்டின சிம்புவோட டேலண்ட்லாம் நமக்கு தெரியும். எவ்வளவோ பார்த்தாச்சு. சின்ன வயசுல இருந்தே பார்த்தாச்சு சிம்புவோட டேலண்ட்லாம். அதுல வந்து எதார்த்தமா நடிப்புனா மணிரத்னம் படத்துல கொஞ்சம் அதிகமாவே எதிர்பார்ப்பாங்க. அது ஃபுல் டேலண்ட்லாம் சொல்ல மாட்டேன். சிம்புவோட டேலண்ட்லாம் அதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க மாநாடுல பாருங்களேன். அதான் டேலண்ட். அந்த நடிப்பு அந்த சட்டைனா நடிக்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அந்த கமர்ஷியலோட ஐட்டத்தோட சேர்ந்து நடிக்கிற மாரி இருக்கும்ல. மாஸும் இருக்கும். ஒரு கிளாஸும் இருக்கும். அந்த மாரி கலந்த